ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம இன்றைக்கி அரச இலையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேங்க. இதை பார்த்த உடனே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த அரச இலையை இப்படி சுருட்டி இப்படி 2 இலையை வச்சுட்டு இப்படி சுருட்டிங்க. நான் இந்த இடத்துல நடு சென்டரில் ஒரு பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டி இந்த நடு சென்டர் பகுதியில் இப்படி கையை உள்ளே விட்டுட்டு இந்த பகுதியில் நான் ஒரு குச்சி தென்னை இருக்க குச்சி ஒடிச்சு வச்சுக்கிறேங்க. மரத்துலேருந்து நம்ம வீடு ஊட்டுறதுல ஒடிச்சிடக்கூடாதுங்க. மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சு வச்சுக்கிறேங்க நான். இல்லைன்னா இதுக்குன்னே தனியாக இப்போ ஸ்டிக்கில் விற்கிதுங்க, அது வாங்கிக்கலாங்க. இந்த மாதிரி நடுப்பகுதியில் தையலை குத்திக்கிறேங்க நான். இலையை குத்திட்டு இந்த பின்னாடி பகுதியில் இருக்கிற அந்த ஒரு காம்பை வெட்டி எடுத்துக்கிறேங்க. வெட்டி எடுத்துட்டு இன்னொரு காம்பை உள்ளே இப்படி சொருகி விட்டுறணுங்க. நடு சென்டரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுறணுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. இதான் இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. வாங்க பாருங்கள், நான் பச்சரிசி 2 டம்ளர் ஊற வச்சு எடுத்து ஒரு காட்டன் துணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து ஆற வச்சுக்கிறேங்க. அது நம்ம தண்ணி கொஞ்சம் இஞ்சி உதிரி ஆகிற அளவுக்கு ஆற வச்சுக்கலாங்க. இப்போ தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேங்க. அடுத்து என்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் 2 தேங்காய் உடச்சி எடுத்து வச்சுக்கிறேங்க. துருவருக்கு துருவியும் முறமும் வச்சுக்கிறேங்க. தேங்காயை துருவி எடுத்துக்க போகிறேங்க. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க நான் என்ன செய்ய போகிறேன்னு. ஆமாங்க, அரச இலையில் கொலா புட்டு செய்ய போகிறேங்க நான். வாங்க இப்போ நான் தேங்காயை துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேங்காயை இந்த 2 தேங்காயை நான் துருவி எடுத்துக்கிறேங்க. நான் இந்த மாதிரி தான் தேங்காய் துருவுவேங்க. பாருங்கள், தேங்காயை துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரிசி நல்லா உணர்ந்துருச்சுங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக விழுகுது. இப்போ நான் அரிசியை அரைச்சிக்க போகிறேங்க. கொஞ்சம் கொன்னையாக தருன்னு புட்டு வைக்கிற அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு மிக்சி ஜாரில் பாதி அளவுக்கு 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான். மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள், ரவை மாதிரி வெள்ளை ரவை மாதிரி இந்த மாதிரி குறன்னு இப்போ இதில் குறன்னு இருக்கணுங்க. இப்படி ஊற்றுனா அப்படி உதிரணுங்க. வெள்ளை ரவை எப்படி குட்டி குட்டியாக இருக்குமோ அது மாதிரியும் கொஞ்சமாக கூட மாவும் கலந்த பக்குவத்தில் இருக்குதுங்க. இது இப்போ நம்ம பாருங்கள், அடுப்பில் வச்சு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. நம்ம தீயாமல் கலர் மாறாமல் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. கொஞ்சம் கூட வெள்ளையாக அப்படியே இருக்கணுங்க. நம்ம கொஞ்சமாக சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. மாவு ஈரமாவுங்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுங்க. சிம்மில் வச்சு பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு புட்டு உதிரி உதிரியாக வருங்க. நம்ம என்ன தான் ரெடிமேட் மாவு புட்டு மாவு வாங்கி வச்சாலும் இது மாதிரி நம்ம வீட்டிலையே அரிசி ஊற வச்சு செஞ்சால் அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. பாருங்கள், மாவு வறுவட்டுருச்சுங்க. ஒன்றுக்கு ஒட்டாமல் அந்த ஈர பசுமெல்லாம் காஞ்சு பாருங்கள், காற்றுல பறக்கிற அளவுக்கு புகை போகிற மாதிரி இந்தளவுக்கு பதமாக இருந்தால் போதுங்க. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் அந்த தட்டில் கொட்டிக்கிறேங்க சூடாக இருக்கிற மாவை. கொட்டிட்டு இதில் நம்ம அளவாக தண்ணி பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நம்மளுக்கு சூடாக இருக்கிறப்பே கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற அளவுக்கு நம்ம ஊற வைக்கலாங்க.
பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சாங்க, இன்னும் தண்ணி இழுக்குங்க, எல்லாத்தையும் இழுத்துருச்சுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேங்க. நான் சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்தி இன்னும் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தொளிச்சு பிசையணுங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா புட்டு உதிரியாக வராதுங்க. பாருங்கள் எப்படி இந்த இலைக்குள்ளே ஃபில் பண்ணணுன்னு காட்டுறேங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்காயை எடுத்து போட்டுக்கலாங்க. எடுத்து போட்டு இந்த ஓட்டை வந்து கீழே வந்துடாமல் நம்ம இப்படி பிடிச்சிக்கணுங்க. இதையே அமுத்தி பிடிச்சிட்டு தேங்காய் உள்ளே போட்டு நம்ம வந்து ஸ்பூன் வச்சு அமுக்கிட்டோம்னா உள்ளே போயிருங்க. அடியில் இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாங்க. பாருங்கள் தேங்காய் இங்கே வந்து செட் ஆகிக்குங்க. இதை நம்ம கொஞ்சம் இந்த காம்பு இருக்கிறனால மடக்கி விட்ருக்கறனால கீழே வராதுங்க. பாருங்கள் இந்த காம்பு நடு செட்டில் மடக்கி விட்ருக்கனால கீழே விழுகாதுங்க. கொஞ்சம் இப்படி நம்ம அமுத்தி பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அமுந்துக்குங்க, கீழே விழுகாதுங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேங்க, 1 ஸ்பூன். நான் 2 ஸ்பூனு மாவு, ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. 2-3 ஸ்பூன் மாவு போட்டுக்கிறேங்க. மாவு போட்டு திரும்ப தேங்காய் போட்டுக்கிறேங்க. தேங்காய் போட்டு ஸ்பூன் வச்சு உள்ளே தள்ளி விட்டுறலாங்க. தள்ளி விட்டு திரும்ப மாவு போட்டுக்கலாங்க. நம்மளுக்கு கொலா புட்டில் வர்ற அளவுக்கு ரவுண்டாக நேராக வராதுங்க. ஆனால் இந்த அரசலையில் வச்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக நான் அது என்னென்ன நன்மை இருக்குதுன்னு சொல்லி போட்டு சொல்கிறேங்க. அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னலில் இந்த மாதிரி தான் பாரம்பரியமாக அந்த காலத்துலலாம் வந்து நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் இப்படி தான் செஞ்சாங்க. திருப்பி தேங்காய் வச்சுட்டேனுங்க. நான் வச்சுட்டு இது இப்படியே இப்படி மூடி அப்படி இட்லி அண்டாக்குள்ளே வச்சிட வேண்டியதாங்க. இருங்க நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு காட்டுறேங்க. பாருங்கள் இட்லி பானை வச்சு நான் தண்ணி கொதிக்க விட்டுட்டேங்க. கொதிக்க விட்ட முன்னாடி அப்போ வந்து இந்த ஃபில் பண்ண எல்லாத்தையும் எடுத்து இப்படி உள்ளே வச்சுக்கிறேங்க. இப்படித்தான் நான் வச்சுருக்கிறேங்க. அண்டாக்குள்ளே செட் பண்ணது எல்லாத்தையும் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கிறேங்க. இது வரைக்கும் எங்கள் அம்மா தான் செஞ்சுருக்கிறாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் நான் மீதம் இருந்த மாவை வெறும் இலை மட்டும் இப்படி வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கிறேங்க. நான் புட்டு கொஞ்சமாக மீதம் இருக்குங்க. இலை குட்டியாக இருந்தனால சுருட்டி வைக்க முடியலைங்க. அதனால் இது மேலே அப்படியே வச்சு விட்டுக்கிறேங்க. நான் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நான் மூடி ஒரு 7 நிமிஷம் வேக விட்டுக்கிறேங்க. பாருங்கள் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. புட்டு நம்மளுக்கு மனம் நல்லா வருதுங்க. அரசியலோட மனம் புட்டு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா உதிரியாக நம்ம ஒன்று எடுத்து பிரித்து பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் புட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக நம்மளுக்கு புட்டு வெந்து நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அருமையாக புட்டு வெந்திருக்குங்க. அரசு இலையோட மனம் அவ்வளோ நல்லா வருதுங்க. நம்மளுக்கு அரசு இலையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அடங்கி இருக்குங்க. பாருங்கள் சுவையான புட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அரசமலை மரத்தோட இலையில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. நுரையீரல் ஆரோக்கியம் கொடுக்குங்க. நுரையீரல் பிரச்சனையிலிருந்து இருமலுக்கு நிவாரணங்க, செரிமான பிரச்சனையெல்லாம் நீங்குங்க, ரத்தத்தை சுத்திகரிக்குங்க. அப்புறம் நீரிழிவு நோய்க்கும் சிறந்த மருந்துங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கும் பற்கள் ஈரலுக்குலாம் அந்த சாரை வச்சு வாய் கொப்பளிச்சோம்னா நல்லா பலன் கொடுக்குங்க ஈறு வலிக்கெல்லாம். பாருங்கள் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை தூவி
குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு. அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிட்டு பாருங்கள், சர்க்கரை ஏலக்காய் வச்சு நுணுக்கி எடுத்துருக்கிறேன் நான். அதையும் கொஞ்சம் மேலால் தூவிக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு சாப்பிட சுவையான அரச இலை குழா புட்டு ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க.